கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான நாளில் கர்த்தர் நம்மளோடு பேசுகிற வார்த்தை சங்கீதம் 125 4வது வசனம். கர்த்தாவே, நல்லவர்களுக்கும் இருதயத்தில் செம்மையானவர்களுக்கும் நன்மை செய்யும். அற்புதமான வசனம். தேவன் இந்த தேவ மனிதன் மூலமாக ஒவ்வொரு வசனமும் பரிசுத்த ஆவியினால் தானே எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த சங்கீதத்தை பாடும் பொழுது தீர்க்க தரிசனமாக அந்த தேவ மனிதன் சொல்லுகிற வரிகள் தான் நல்லவர்களுக்கும் இருதயத்தில் செம்மையானவர்களுக்கும் நன்மை செய்யும் சொல்லுகிறார். இன்னைக்கு துன்மார்க்கன் செழிக்கிறது போல இருக்கும். துன்மார்க்கமாக தேவனுக்கு பிரியமில்லாமல் இருக்கும் பொழுது அவர்களுக்கு எல்லா காரியமும் செவ்வையா இருக்கிறது போல இருக்கும். தேவ ஜனங்களே, இந்த உலகத்தில் நடந்ததே தான் நடக்குதுன்னு பிரசங்கி சொல்லுகிறார். சாலமோன் பிரசங்கி எழுதும் பொழுது அவர் சொல்லுகிறார், நடந்தது நடக்குது. ஒரு பிள்ளை பிறக்குது, அந்த பிள்ளை படிக்குது, அந்த பிள்ளை வளருது, படித்த பிறகு நல்ல ஒரு வேலைக்கு போகிறது, வேலைக்கு போன பிறகு திருமணம், திரும்பி அந்த பிள்ளை திருமணம் ஆன பிறகு அது ஒரு குழந்தையை பெற்கிறது, திரும்பி அந்த குழந்தை இவங்க அப்பா என்ன செய்ததோ அதை செய்து கொண்டே இருக்கிறது. இதுக்கிடையில் அது வீடு கட்டும், அது நிலங்களை வாங்கும், பணத்தை சம்பாதிக்கும், பிள்ளைகளை பார்க்கும், பேர பிள்ளைகளை பார்க்கும், திரும்பியும் அந்த பிள்ளை என்ன செய்து தன்னுடைய தாத்தா பாட்டி செய்ததையே திரும்பியும் செய்கிறது. இது அப்படியே கண்டினியூவாக நடந்தால் பிரச்சனை இல்லை. ஆனால் இதுக்கு இடையில சாத்தான் என்ன செய்கிறான்? பாவங்களை சொருவுகிறான், இரட்சகரை அறியாமல் போக வைக்கிறான். அதனால தான் தேவன் என்ன செய்கிறார்னா, இப்படியே கண்டினியூவாக இவங்க சொகுசாக வாழ்ந்து கொண்டே இருந்தால் இரட்சகர்னா என்னன்னு தெரியாது, தேவனுடைய அன்புனா என்னன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு சிலருக்கு சிலதை ஸ்டாப் பண்ணுவார். இங்கிலீஷில் ரீசைக்கிள்னு சொல்லுவாங்க. ரீசைக்கிள்னா என்ன? இப்போ ஒரு விலங்கு புல்லை சாப்பிடுது, கொஞ்ச நாள் கழித்து அது சாப்பிடுகிறது, அது மண்ணோடு, அது செத்த பிறகு அது மண்ணோடு மக்குகிறது, திரும்பி அந்த பூமி சாப்பிடுகிறது, புழுக்கள் சாப்பிடுகிறது, மண்ணோடு மண்ணாக மக்குகிறது, திரும்பி என்ன செய்கிறது? திரும்பியும் வேறு மான்குட்டிகள், அது விட்டுட்டு போன மான்குட்டிகளோ இல்லை சிங்கக்குட்டிகளோ திரும்பியும் குட்டி போடுகிறது, அது வேட்டையாடுகிறது, திரும்பியும் சாகிறது, திரும்பி மண்ணோடு போகிறது. இதே போல் உயிரோடு இருக்கிற எல்லாமே திரும்பி 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 செய்தது தான் செய்யுது. என்ன, இந்த காலத்தில் மனுஷனுக்கு கொஞ்சம் டெக்னாலஜி இருக்குது, அவ்வளோதான். ஆனால் நடந்தது தான் நடக்குது. என்ன தான் டெக்னாலஜி மாறினாலும் மனிதனுக்குன்னு கர்த்தர் கொடுத்த ஒரு வாழ்க்கை இருக்குது. அவன் வீட்டில் தங்கி தான் ஆகணும், கட்டலில் படுத்து தான் ஆகணும், திருமணம்னு ஒன்று இருக்கும், பிள்ளைகள்னு ஒன்று இருக்கும். ஒருவேளை இந்த உலகம் திருமண காரியங்களை தடை பண்ணாலும் பெண்களுக்குள்ளாடி கர்ப்பப்பை இருக்கிறது உண்மைதான், ஆண்களாக இருக்கிறது உண்மைதான். வேணுமென்றால் இன்றைக்கி பல ரீதிகளில் இன்றைக்கி வித்தியாசமான உலகம் போய் கொண்டிருக்கிறது. திருமணம் ஆக மாட்டேங்கிறது, பெண்கள் திருமணம் இன்றைக்கி நடக்கிறது, ஆண்கள். இது மக்கள் கட்டுப்பாடுகளை பாவத்தின் நிமித்தம் மாறுகிறார்களே தவிர தேவன் உண்டாக்குனது தான். அது கடைசி வரைக்கும் இருக்கும். மனிதன், ஆண், பெண், குடும்பம், இதெல்லாம் கர்த்தர் உருவாக்குனது. ஆனால் இன்றைக்கி சாத்தான் செய்கிறது என்ன தெரியுமா? இந்த குடும்பங்களுக்குள்ள பாவத்தை உண்டாக்கிடுறாங்க. அப்போ இந்த பாவம் வந்ததுனால அடுத்தடுத்த ஜென்ரேஷன் வரும்பொழுது எல்லாம் பாவத்தை பரப்பக்கூடிய வைரஸாக மாறுகிறார்கள். அதனால தான் கர்த்தர் என்ன செய்கிறாரு? இந்த ரீசைக்கிள்னு சொல்லக்கூடிய இந்த குடும்ப சர்க்கிள், இந்த வட்டத்தை கர்த்தர் கை வைக்கிறார். கர்த்தர் கை வைக்கும் பொழுது தான் அங்கே சிலருக்கு திருமண தடை உண்டாகும், சிலருக்கு வியாதி வருகிறது, சிலருக்கு குழந்தை இல்லாமை உண்டாகிறது. எதற்கு தெரியுமா? தேவனுடைய நாமம் மகிமைப்படுறதுக்காக. எல்லாமே ஈஸியாக இருந்தால் நம்ம கர்த்தரை ஏற்றுக்கொள்வோமா? சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டாலும் நம்ம சிலர் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அப்போ ஆண்டவர் சில பாடுகளை அனுமதிக்கிறார். ஏன் தெரியுமா? தேவஜனமே, நீங்கள் அசாதாரணமானவர்கள் கர்த்தர் காட்டணும், நீங்கள் அற்புதமானவர்கள் தேசம் அறிந்து கொள்ளணும், நீங்கள் ஒரு ஆசீர்வாதம் இல்லாட்டியும் சந்தோஷமாக இருக்கிறது இந்த உலகம் பார்த்து ஆச்சரியப்படணும். அதனால தான் சங்கீதக்காரர் ஜெபிக்கிறார், ஆண்டவரே, உம்மை தேடுகிறவங்க இருக்காங்களே அவங்களுக்கு நன்மை செய்யுங்க. ஏன்னா இந்த உலகத்தில் துன்மார்க்கன் செழித்து கொண்டு இருக்கிறான். அந்த அதிகாலையில் ஆண்டவர் சொல்லுகிறாரு, நல்லவர்களுக்கு ஆண்டவர் நன்மை செய்வார், இருதயத்தில் செம்மையானவர்களுக்கு நன்மை செய்வார். இதை அறிந்த தேவ மனிதர் சொல்லுகிறார், ஆண்டவரே அதை சீக்கிரமாக செய்யுங்க. இன்றைக்கி இதே ஜெபத்தை தான் நம்ம பண்ண போகிறோம். ஒரு கூட்டம் மக்கள் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கும் பொழுது நன்மைகள் உங்களுக்கு தடைப்பட்டிருந்துன்னா இந்த ஜெபத்திற்கு பிறகு அது ரிலீஸ் ஆகிறத பார்ப்பீங்க. ஏன்னா பார்க்குற எல்லாருமே மனசார ஜெபித்தீங்கன்னா எல்லாருடைய கட்டுகளும் உடையும். எல்லாரும் நம்ம ஜெபிக்க போகிறோம். எதற்காக தெரியுமா? நல்லவர்களுக்கும் இருதயத்தில் செம்மையானவர்களுக்கும் நன்மை செய்யும். ஏன் தெரியுமா? ஆண்டவருக்கே தெரியும், என் பிள்ளை எனக்காக தான் உபத்திரவப்படுறான். யோபு தேவனுக்காக தான், தேவனை வெட்கப்படுத்தாதபடிக்கு தான் அவர் உபத்திரவப்பட்டார். பவுல் சிலுவை சுமந்ததுக்கு காரணம் என்ன? கிறிஸ்துவின் சிலுவை அது. இதே போல் இன்றைக்கி கிறிஸ்துவின் சிலுவை சுமக்கிற தேவ ஜனங்கள் இருக்கிறீங்க. உங்களுக்கு நன்மை செய்ய தான் நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லா தேவ ஜனங்களும்
கருத்தோடு ஒரு நிமிடம் ஜெபித்தாலும் கருத்தோடு ஜெபிங்க. எலியா கருத்தாக ஜெபித்தார், அந்த ஜெபம் கேட்கப்பட்டது. எல்லாரும் சொல்லுவோம், அன்பான ஆண்டவரே, நல்லவர்களுக்கும் இருதயத்தில் செம்மையான எங்கள் தேவ ஜனங்களுக்கும் உண்மையே நம்பிக்கொண்டு இருக்கிறவங்களுக்கும் ஆண்டவரே, உம்முடைய வசனத்தை கேட்டு துன்மார்க்கமாக வாழாமல் கர்த்தருக்கு பிரியமானதை வாழணும், இருக்கிறதுல சந்தோஷமாக இருக்கணும், மனரம்யமாக இருக்கணும்னு தன்னை வேறுபடுத்தி கர்த்தருக்காக தன்னை விட்டு கொடுத்து இருக்கிற தேவ ஜனத்தை நீர் ஆசீர்வதித்து நன்மை செய்யும்படியாக நாங்கள் ஒரு மனதோடு ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை பரலோகம் கேட்கறதுக்காக நன்றி. இதை கேட்க போகிற எல்லாருக்கும் நன்மை செய்யும். இந்த வீடியோ எங்கெங்கெல்லாம் போதோ, யார் யாரெல்லாம் கேட்குறாங்களோ, என்னென்ன தடைகள் உண்டாயிருந்ததோ அந்த தடை ரிலீஸ் ஆகி அவர்களுக்கு விடுதலை உண்டாகட்டும், வருமானங்கள் ரிலீஸ் ஆகட்டும், பென்ஷன் சாங்ஷன் ஆகட்டும், என்னென்ன சேலரி இன்க்ரிமெண்ட் வராமல் இருக்குதோ நடக்கட்டும், படிப்பில் உள்ள எக்ஸாமை கண்டு உள்ள பயங்கள் மாறட்டும், வியாதியின் வல்லமைகள் அழியட்டும், எந்தெந்த பலவீனங்கள் அவர்களை தாக்குகிறதோ அதிலிருந்து விடுதலை ஆவார்களாக. நன்மை செய்வீராக. எங்கள் ஜெபத்தை கேட்டதுக்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எல்லா ஜெப நேர குடும்பத்தாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்டுட்டாரு. கிட்டத்தட்ட இதை எப்படியுமே ஒரு 1000-2000 பேர் பார்ப்பீங்க. 2000 பேருடைய ஜெபமும் இது கண்டிப்பாக பரலோகத்தை எட்டியிருக்கும். இந்த வீடியோவை இன்னும் அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இதில் அநேகருடைய ஜெபம் இன்னும் இணைய வேண்டும். அதனால் குறைஞ்சது ஒரு 2000 பேர் பார்க்குற லெவலில் தேவ ஜனங்கள் பகிருங்கள். ஏன் தெரியுமா? அப்போந்தான் ஜெபம் அதிகமாகும். அநேகருடைய ஜெபத்தினால நீதிமானுடைய ஜெபம், ஊக்கமான ஜெபம் விடுதலையை கொண்டு வரும். அதற்காக தேவ ஜனங்கள் நம்ம எல்லாரும் இணைந்து நீங்கள் தொடர்ந்து ஜெபிங்க. கர்த்தர் விடுதலையை கட்டளையிடுவார், உங்களை ஆசீர்வதிப்பார். இன்று இரவும் ஸ்பிரிச்சுவல் WF என்ற ஆவிக்குரிய ரகசியங்களை வெளிப்படுத்தும் சேனலில் உள்ள வீடியோஸ்களை பார்க்க தவறாதீர்கள். 9 மணி அளவில் உங்களை சந்திக்கலாம். காட் பிளஸ் யூ. ஆமென்.